வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபியை தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களை கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். அப்படியே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பம்கின் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காக நம்ம குக்கர்லேயே பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், இதோட 2 கப் பம்கின் சேர்த்துக்கிறேன். இதை தோல் எடுத்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 5 பாதாம், 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறமா இந்த பம்கின்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துருக்க பாதாமெல்லாம் நல்லா தோல் உரிக்க ஈஸியாக வெந்திருக்கும். ஸோ தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த பாதாமை இது கூடயே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்து அதே குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரவே அதில் சேர்த்துடலாம். அதை நல்லா வடிகட்டிக்க போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக ஏதாவது அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அது எல்லாம் அதில் ஃபில்டர் ஆகிடும். கொஞ்சம் மிக்ஸி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது ஈஸியாகவே திக்னஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த சூப் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, அதோட ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட இந்த சூப்பை டைரெக்டாக சாப்பிட்லாம். நம்ம பாதாம் முந்திரிலாம் சேர்த்துருக்கனால ஆல்ரெடி அது க்ரீமியாக தான் இருக்கும். லைட்டாக அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பம்கின் சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம்லாம் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி கேட்பாங்க. அந்த டைமில் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களுமே செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கும் வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் நிறையாவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.